ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ராஜாங்கத்தை பார்க்க வந்த மலையூர்லேருந்து சாமியாரும் அந்த ஊர் தலைவரும் வந்திருந்தாங்க இல்லையா. ராஜாங்கம் அந்த ஊருக்கு பண்ண நல்லதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சாமியாரை பார்த்து கேட்கவும், நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்டுட்ருக்காங்க. அம்மா, நான் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும், அந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா கேள்வி சொல்லுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்கம்மா, கொடைக்கானலுக்கு உங்க ஊருக்கு வந்தப்போ நீங்க என்னோட பையன்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்கம்மா, மாசமா இல்லாதவகிட்ட நீங்க அந்த மலை காட்டுல போயிட்டு ஒரு பூவை பறிச்சுட்டு வந்தா உங்க அம்மாவே உனக்கு பிறப்பாங்கன்னு சொன்னீங்களே, இப்போ அதெல்லாம் பொய் தானே, நீங்க சாமியாருன்னு பொய் சொல்லி அந்த ஊரையவே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருங்க மாமா, நீங்களும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க, பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாமா? அப்போ தமிழ்செல்வி மாசமாவே இல்லை, மாசமா இல்லாமையே இவங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவ மாசமா இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, சாமின்னு தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்தை கேட்கவும், இங்க பாரு ஈஸ்வரி, கொஞ்ச நேரம் அமைதியே இரு ஈஸ்வரி அப்படின்னு சொல்றாங்க. எப்படி மாமா இப்படி ஊரவே ஏமாத்திக்கிட்டு சாமியாருன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கவங்க கிட்ட நம்ம எப்படி பொறுமையா பேச முடியும்? இங்க பாருங்க மாமா, இன்னும் நிறைய கேள்வி அவங்க கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. இங்க பாருங்கம்மா, நீங்கள் எதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம சாமியார் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, அவங்க மாசமாக இருக்காங்கன்னு சொன்னதுனால தான்மா அப்படி ஒரு குறி சொன்னேன். அவங்க மாசமாக இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ சாமியார் தானேம்மா சொல்கிற, சாமியார்னு சொன்னால் அந்த விஷயமெல்லாம் உனக்கு தெரிஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா நீங்கள் சாமியார் தானே, இப்போ தமிழ்செல்வி மாசமாக இருக்கன்னு சொல்கிறா, ஆனால் அவள் வயிற்று இருக்கிறது சேதுவோட குழந்தை தானே, நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே இதெல்லாம் கேட்ட நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, அடியே கூறு கட்டவில்லை, என்னடி கேட்டுட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்செல்விக்கு அழுவு வந்துடுது. அப்படியே மாலை மலையா கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. தன்னை அசிங்கப்படுத்திட்டாலே அப்படின்னு நினைச்சு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த யாரு நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரீஸ்வரி, நீ இதுக்கு மேல பேசணும்னா இங்க நடக்கிறதே வேற. இங்க பாருங்க மாமா, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியே இருங்க, எனக்கு ரொம்ப நாளா இருந்த டவுட்டை தான் நான் இப்ப கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது சேது கூட இவ ஒன்னா சேர்ந்து இல்லவே இல்லை, அப்ப எப்படி இவ மாசமா இருப்பா? அது யாருமே கேட்கவே மாட்டீங்க, அது இப்போ வரைக்குமே என் மனசுக்குள்ள போட்டு அறுத்துக்கிட்டே இருக்கு, அதுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வந்துருது. இங்க பாருங்க சின்னம்மா, நான் என்னோட சின்னம்மா அப்படின்ற தான் இப்போ வரைக்குமே நான் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு, நீங்க எல்லை மீறி பேசிக்கிட்டு இருக்கீங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சேதோ, உனக்கும் அந்த டவுட் வரவே இல்லையா? நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, நான் கேட்டா ஏதாச்சும் பிரச்சனை வருமோன்னு நினைச்சுதான் அமைதியா இருக்கா. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கோவம் தாங்கல, அதனாலதான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். இங்க பாரு தமிழ்செல்வி, ரொம்ப நாளா சேதுவும் கூட சேர்ந்து இல்லவே இல்லை, அப்ப எப்படி குழந்தை உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட தமிழ்செல்விக்கு என்ன பதில் சொல்றதே தெரியல. யாருக்கிட்டையுமே பேசாத கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரி. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு கோவம் தாங்கல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கத்துக்கு பொறுமை தாங்க முடியாமல் நம்ம ஈஸ்வரியை ஒரே ஒரு அரைஞ்சிடுறாங்க போயிட்டு. இங்கே பாரு ஈஸ்வரி, நீ எல்லாம் பொம்பளை தானா? ஒரு பொண்ணை பார்த்து எப்படியெல்லாம் கேட்டுட்ருக்க, நீ கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டுட்ருக்க, உனக்கு மனசாட்சினது ஒன்று இல்லவே இல்லையா? இங்கே பாருங்க மாமா, இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கணும், இப்போது நான் கேட்டுட்ருக்கேன், இப்போது என்னையும் கேட்க விடாமல் நீங்கள் அடிக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு, நீ கேட்குறது மனசாட்சி இல்லை, மனசாட்சியோடு தான் நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, நான் மனசாட்சியோடு தானே கேட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இதுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும், நீங்க என்ன அடிச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எனக்கு இதில் பதில் தெரிஞ்சே ஆகணும். இங்க பாரு தமிழ்செல்வி, நீ தான் இதுக்கு பதில் சொல்லணும், இது எப்படி நடந்துச்சு, இல்லைனா நீ வேற ஒருத்தர் கூட தொடர்பில் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்டு நம்ம தமிழ்செல்விக்கு அப்படி உசுரே போடுற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் உங்க வாயை திறக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க நம்ம காவியா இருந்துட்டு, இங்க பாருங்க, உங்களுக்கு கேவலமான புத்தி உங்களை விட்டு போகவே போகாதா? எதுக்கு மற்றவங்களோட மனசை இப்படி காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? எப்படி உங்களால் மட்டும் இப்படி எல்லாம் நடந்துக்க
முடியுது அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு மருமகளே, நீ கொஞ்ச நேரம் அமைதியேறு, இவளை பற்றி தெரியாது உனக்கு, இவளை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீ இப்படியெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்றாங்க. என்ன என்ன இவங்கள பற்றி தெரியல, எனக்கு இவங்கள பற்றி எல்லாமே தெரியும், தெரிஞ்சதுனால தான் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, இன்னொரு தடவை அவங்கள பற்றி தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான் நடக்கிறதே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம அதாவது சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க சின்னம்மா, உங்களுக்கு என்ன புத்தி இது கெட்டு போச்சா, இல்லை பைத்தியம் அது ஆயிட்டீங்களா, எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், தமிழ்ச்செல்விக்கு அப்படியே ஆடி போய் கீழே உட்காந்துடுறாங்க. உட்காந்து உடனே நம்ம அப்பதான் இருந்துட்டு, தமிழ் என்ன தமிழ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் அப்படியே மாலை மலையே தண்ணி இறங்கிக்கிட்டே இருக்குது. மலர் இருந்துட்டு, தமிழ்ச்செல்வி, தமிழ் என்னாச்சு தமிழ், தமிழ் பேசு தமிழ், எங்க கூட பேசு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம தமிழ்ச்செல்வி யாருக்கிட்டையுமே எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, தமிழ்ச்செல்வி இங்கே பாருமா, என்கிட்ட பேசுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் யாருக்குமே பதில் சொல்லுவாமல் ஒரு மாதிரி அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அதாவது தன்னோட புருஷன் இப்படி கேட்டதை நினச்சி இத்தனை நாளாக மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு புதைச்சிட்டு இருந்த வழி இன்னும் ஆறலை. ஆனால் இப்போது அந்த காயம் ஆறுறதுக்குள்ளே இன்னொருத்தர் அதே மாதிரி கேட்குறாங்களே அப்படின்னு நினச்சி ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாரடி தமிழ்ச்செல்வி, இங்கே பாரடி பேசுடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தாக்கு கோவம் வந்து, இங்கே பாருடி ஈஸ்வரி, உனக்கு புத்தி இது கெட்டு போச்சாடி, எதுக்காகடி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே பாருங்க சாமி, இப்போ தமிழ்ச்செல்விக்கு என்ன எதுன்னு நீங்கள் பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, திரும்ப உங்களுக்கு என்ன புத்தி இது கெட்டு போச்சா, அவங்க தான் சாமியார்னு சொல்லிட்டு ஊரவே ஏமாத்திட்டு தெரியுறாங்கன்னு சொன்னா, நீங்க திரும்ப அவங்ககிட்டயே போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அப்பத்தா கிட்ட நம்ம ஈஸ்வரி சொல்லவும், இங்க பாரடி, இதுக்கு மேல நீ ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசின இந்த வீட்டுல இருக்க முடியாது, அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டே நான் துரத்தி விட்டுருவேன் தெரிஞ்சுக்கோ. இங்க பாருங்க அத்தை, நான் இருக்கிறத கேட்டா உங்க எல்லாருக்குமே கோவம் வருதா, அது மட்டும் இல்லாம என்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு வேற சொல்றீங்க, உங்க எல்லாருக்குமே மனசாட்சி வந்து உனக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டதுன்னு நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க சின்னம்மா, இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதையே கிடையாது, எதுக்காக என்னோட பொண்டாட்டியை பார்த்து இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உன் பொண்டாட்டி பண்ண வேலையால் தானே இப்படியெல்லாம் உன் பொண்டாட்டியை கேட்டுட்ருக்கேன், உன்னோட பொண்டாட்டியை கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, அதனால தான் என்கிட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம சேதுவையோ ரொம்பவே அசிங்கப்படுத்திடுறாங்க. நம்ம அதாவது யாரு, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே ஓவராக பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, இங்கே பாருடி, இதுக்கு மேலே நீ பேசிக்கிட்டே இருந்தனா இங்கே நடக்கிறதே வேறடி, இங்கே பாரு, நீ ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு போடி, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, இருக்கிறத சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருதா அத்தை, எதுக்காக என்னை வீட்டை விட்டு போக சொல்லணும், நான் என்ன தப்பு பண்ணேன், இவங்க பண்ணதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா, ஆனால் நீங்கள் யாருமே அதை புரிஞ்சுக்காம இப்போ ஏன் மேலே தான் எல்லா தப்புமே இருக்கிற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, உனக்கு தாண்டி மனசாட்சி இல்லாமல் இல்லாத குறையெல்லாம் அந்த தமிழ்ச்செல்வி மேல அப்பாவே பொண்ணு மேல போட்டுட்டு இப்படி நின்றுட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்லையா, அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கே குறி சொல்ற ஒரு சாமியாரை பார்த்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே, இங்க பாருங்க அத்தை, நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க ஊரையே ஏமாத்திட்டு தெரியுறாங்க அத்தை, அவங்கள போயிட்டு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்களா, அவங்கள நம்பவே நம்பாதீங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியார் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நீங்க ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு குறி சொல்கிறேன் பாருங்க, இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போக போகிறீங்க, இந்த வீட்டை விட்டு போயிட்டு வெளியே ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க, சோறுக்கு கூட வழி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட போகிறீங்க, அப்போ தான் இந்த வீட்டில் இருக்கிற அருமை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்றதுக்காக எனக்கு சாபம் விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்களை சாபம் விடுறதுக்கு நான் யாருமா, உங்கள் கட்டத்தில் இதுதான் எழுதியிருக்குன்னா நீங்கள் அப்படிதான் நடந்தாகணும், அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, இங்கே பாருங்க ஐயா, உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், எங்கள் ஊருக்கு இவ்வளோ நல்லது பண்ண உங்களை பார்த்து உங்களுக்கு மரியாதை பண்ணிட்டு போகணுன்னு தான் வந்தேன், ஆனால் இங்கே என்ன வச்சு இவ்வளோ பெரிய சண்டை நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லவும், நம்ம ராஜாங்க இருந்துட்டு, ஐயோ அம்மா, நீங்கள் எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், எல்லா தப்பையும் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா பார்த்தியா, இவ தான்
தான் மன்னிப்பு கேட்கணும். நீங்க நீங்க இத பத்தி யோசிக்காதீங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணல. நீங்க என்ன பார்க்கறதுக்காக தானே வந்தீங்க. உங்கள பார்த்துட்டு இப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. உங்கள கஷ்டப்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி ராஜாங்க இருந்துட்டு அந்த அம்மாகிட்ட சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அந்த அம்மா இருந்துட்டு, "இங்க பாருங்க, இந்த குடும்பத்துல என்ன வச்சு நீங்க யாருமே சண்டை போட வேணாம். அவங்க கண்ணுக்கு நான் பொய்யான ஒரு சாமியாரா தெரிஞ்சேன்னா பரவால்ல. அது தெரிஞ்சுக்கிட்டு போறேன். அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. என்ன நம்புறவங்க மட்டும் என்ன வந்து பார்த்தா போதும்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. "இங்க பாருங்கம்மா, இனிமேலும் அந்த வேலைய செய்யாம இருங்க. ஊர ஏமாத்திக்கிட்டு ஒலையில போடுற வேலை வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கவும், இத கேட்ட நம்ம சாவித்திரி வந்துட்டு, "என்ன ம் என்ன மதனி நீங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாவம் அவங்க." அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்க அத்தாச்சி, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாமரை இருந்துட்டு, "என்னம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க? இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா மாமா இப்ப இவங்கள வீட்ட விட்டு தொரத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன இவ்ளோ தைரியமா பேசிக்கிட்டு இருக்காங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. எந்த தைரியத்துல இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அது மட்டும் இல்லாம அந்த சாமியார் அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு தெரியுதா? இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு போயிட்டு ஒரு வாய் சாப்பாட்டுக்கு கூட அவங்க ரொம்பவே தவிக்கிற மாதிரி நிலைமை வரும்னு சொன்னாங்கல்ல. அப்பதான் இந்த வீட்டை பத்தி தெரியும்னு சொன்னாங்கம்மா. அதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நம்ம சாவித்திரி இருந்துட்டு, "இங்க பாரு தாமரை, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது தனம் இருந்துட்டு, அக்கா பேசுக்கா, ஏதாச்சும் பேசுக்கா, ஏன்க்கா அமைதியாவே இருக்க?" அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கர கோவமா நம்ம சேதுவோட சட்டையை பிடிச்சிக்கிட்டே, "பாத்தியா, இப்போ எல்லாரும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே இப்படி தானே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் உன் கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் எனக்கு வரவே மாட்டேங்குது. பாத்தியா, எவ்வளவு பெரிய அசிங்கத்தை எனக்கு தேடி கொடுத்துட்டேன்னு பாத்தியா?" அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டே பேசவும், "இங்க பாரு தமிழ், ஏதோ தெரியாம பேசிட்ட தமிழ், என்ன மன்னிச்சிரு தமிழ். நீ தெரியாம பேசினியோ தெரிஞ்சு பேசினியோ, ஆனா என்ன எவ்வளோ கேவலப்படுத்தி, எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்களா? என்னால் திருப்பி ஒரு வார்த்தை பேச முடியுமா சொல்லு?" அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டே பேசவும், இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராஜாங்க இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட, "இங்கே பாரு ஈஸ்வரி, உனக்கு உனக்கு மனசாட்சி வந்து உனக்கு இருக்குதா? எப்படி இப்படி உனக்கு மனசாட்சி இல்லாமல் பேச முடியுது?" அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்காவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சன்னாசி வராரு. வந்த உடனே வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக்கோட, "அண்ணா, என்னென்ன ஆச்சு? என்ன வீட்டில் சண்டை போடுற மாதிரி தெரியுது, என்னென்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியில் கேட்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சன்னாசி கிட்ட சொல்லவும், சன்னாசிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. கூறு கிட்டவளே, உனக்கு அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்கவே தெரியாதா? எப்படி இப்படி கேவலமான ஒரு ஜென்மமாக இருக்கு?" அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்போ இருந்துட்டு, "இங்கே பாரு சன்னாசி, நீ ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் வந்திருக்க. உனக்கும் நிம்மதி இல்லாமல் இவ பண்ணிக்கிட்டு இருக்காளே, இவ பண்ண சதியினால தான் இப்போ நீ இந்த வீட்டை விட்டே கொஞ்ச நாள் வெளியே இருந்துட்டு வரேன்னு போன. ஆனால் நீ வரத்துக்குள்ளே இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டாலே, வீட்டில் இருக்கிற எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்திட்டாலே." அப்படின்னு பயங்கரமாக ஒரு மாதிரி வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, "இங்கே பாருங்க, இனிமேல் யாராச்சும் இந்த விஷயத்தை பற்றி பேசுனீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இடமே கிடையாது. இந்த வீட்டை விட்டு போயிடுங்க." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு, "இங்கே பாருங்கண்ணே, இந்த விஷயத்தை பற்றி யாருமே பேசலையே. அத்தாச்சி மட்டும் தானே மதனி மட்டும்தானே பேசிக்கிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, "இங்கே பாருங்க மாமா, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதில் நிறைய குழப்பம் இருக்குது. நீங்கள் ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. போன உடனே நம்ம சித்ரா இருந்துட்டு, "மா, என்னம்மா இப்படிலாம் பேசிட்ட? மா, உங்க மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்கம்மா அவங்கெல்லாம். இப்போ நம்மளை வீட்டை விட்டு துரத்துற கூட ஆச்சரியமே இல்லை. எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பேசிட்டு வந்த நீ? எனக்கே ரொம்ப அப்படியே ஷாக்கிங்காக ஆயிடுச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக கேட்கவும், "இங்கே பாருடி, அவங்கள நான் சும்மாவே விடக்கூடாதுடி. நம்மளை வீட்டை விட்டு துரத்துனா கூட பரவாயில்ல, அவங்கள இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தணும்டி. உன்னோட தம்பியோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தியா? அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானடி. அவங்களும் கஷ்டப்படணும்ல, என் பையன் கஷ்டப்படுற மாதிரி அவங்களும் கஷ்டப்படணும்ல. அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு
கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, மா என்னம்மா நீ, நம்ம இந்த வீட்டை விட்டு போனா எப்படிம்மா, ஒருவேளை சோத்துக்கு கூட கஷ்டப்படுற மாதிரி இருக்குமா, நம்மளுக்கு என்ன தெரியும், வேலை செய்ய தெரியுமா, என்ன பண்ண தெரியும் சொல்லு, ஏமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இனிமே இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதம்மா, இனிமே இந்த மாதிரி பேசாதம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கோவமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்வியோட மனசை எப்படி மாத்துறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. இப்பதான் கொஞ்சமா நம்ம தமிழ்ச்செல்வியோட மனசு மாறுற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள நம்ம ஈஸ்வரி இப்படியெல்லாம் பேசி நம்ம தமிழ்ச்செல்வி ஜென்மம் முழுக்க சேதுவை ஏத்துக்க முடியாத மாதிரி பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கம் இருந்துட்டு பயங்கர வருத்தமா உட்காந்துக்கிட்டு இருக்கவும், நம்ம அப்பத்தா போயிட்டு, என்ன ராஜாங்கம் நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கவும், இங்க பாருங்க அத்தா, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எப்படியெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்களா, மத்தவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, இவங்களுக்கு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து பண்ணா கூட அவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே, அதாவது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு எதுவுமே புரிஞ்சுக்க மாட்றாங்க, எதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாரு ராஜாங்கம், அவங்களுக்கு நீ என்ன தான் பண்ணாலையும் அவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு எதுவுமே புரியாது. நீ எதுக்காக அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்க. இப்போது சேதுவும் தமிழும் ரொம்ப 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 மனசு உடஞ்சிட்டாங்க. அவங்கள என்ன பண்ணி சரி பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த ஈஸ்வரி பேசின பேச்சால் தமிழ்ச்செல்வி ரொம்ப உடஞ்சி போயிட்டா. அவளை நான் அவகிட்ட பேசுறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மலரும் தனமும், இங்கே பாருங்கக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க பேசுனதுக்காக நீங்கள் எதுக்காகக்கா கவலைப்படணும், அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம மனசை கஷ்டப்படுத்துக்கிறதுக்காகவே இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு தெரியும், அப்படி தெரிஞ்சிருந்தோம் எதுக்காகக்கா அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, வேண்டாக்கா இப்படியெல்லாம் பண்ணாதுக்கா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரடி தனம், இந்த விஷயத்தில் நீ தலையிடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப இந்த விஷயத்தில் நீ தலையிட்டு என்கிட்ட வாங்கி கட்டிக்காத, கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லவும், நம்ம மலர் இருந்துட்டு, இங்க பாரு தமிழ், தன சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, அவங்க அப்படி, அதாவது நம்ம வீட்டில் சண்டை எதுவும் இல்லையேன்னு சண்டை மூட்டி விட்டுட்டு இருக்காங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக நீ இவ்வளோ ரியாக்ட் பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல தமிழ் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கக்கா, ஒரு சில விஷயத்த யாரு சொன்னாலையும் அதை ஏத்துக்கவே முடியாதுக்கா, அதாவது ஒரு பொண்ணு மேல எப்படி ஒரு பழி விழக்கூடாதோ அப்படி ஒரு பழியை என் மேல போட்டிருக்காங்கக்கா, என்னால திருப்பி ஒரு வார்த்தை பேச முடிஞ்சிச்சா, நீங்க பாத்தீங்களா, எப்படி கூனி குறுகி நிக்க வேண்டியதான் ஆச்சுன்னு பாத்தீங்களா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆளு தானே, அந்த ஆள் குடிச்சிட்டு ஊர் முன்னாடி என்னை இப்படி எல்லாம் பேசினதுனால தானே இப்படி ஒரு பிரச்சனையே வந்துச்சு, நான் என்ன பாவம் பண்ணக்கா அந்த ஆளுக்கு, நான் என்ன பாவம் பண்ணேன் சொல்லுங்க, எப்படி என்னதான் தப்பா இருந்தாலையும் இப்படி ஒரு பொண்ணு மேலே இப்படி ஒரு பழியை தூக்கி போட்டாங்களே, அதுவும் நான் பண்ணாத ஒரு தப்புக்கு இப்படி ஒரு பழியை சுமந்துக்கிட்டு இத்தனை நாளா இருக்கனே அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம காவியா வராங்க. இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, அதாவது அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்படி தெரிஞ்சிருந்தோம் அவங்க பேசுனதுக்காக நீங்க எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்படி தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக நீங்க ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க காவியா, இங்க பாருங்கக்கா, நான் தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக அழுறேன்னா, அதாவது ஒரு பொண்ணுக்கு எந்த ஒரு விஷயத்துலனாலையும் பிரச்சனை வரலாம், ஆனால் இப்படி ஒரு விஷயத்த வச்சு யாராச்சும் பிரச்சனை பண்ணால் கண்டிப்பாக அது தாங்கிக்கவே முடியாது, அது ரொம்ப வலியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம காவிய கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து நம்ம சேது வராரு. வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு, தமிழ் அப்படின்னு சொல்லுவோம், இங்கே பாரியா, நீ என்கிட்ட ஜென்மத்துக்கும் பேசவே பேசாத, உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ அருவிருப்பாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிட்ட உடனே நான் இந்த வீட்டை விட்டே போயிடுவேன், அதுக்கப்புறம் உங்கள் யார் மூஞ்சிலையும் நான் முழிக்கவே மாட்டேன், அப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டே பேசுவோம். இங்கே பாரு தமிழ், என்னை மன்னிச்சிரு தமிழ், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் உன்னோட காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், நீ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் நீ பேசினதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா, இல்லை நான் அசிங்கப்பட்டதுன்னா இல்லைன்னு ஆயிடுமா, எதுவுமே இல்லைன்னு ஆகாதில்ல, அப்போ எதுக்காக என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பிடு, உன்னை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ கோவம் வருது, கோவத்தில் ஏதாச்சும் பேசிட்டு போகிறேன், ஃபஸ்ட்டு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தமிழ், நீ கோவத்தில் என்ன பேசினாலும் அது பரவாயில்ல, ஆனால் உன்னோட மனசை எப்படியாச்சும் மாற்றணுன்றதுக்காக தான் இப்போ வந்திருக்க,
இருக்கேன். இங்கே பாரு, நீ என்னதான் சொல்லி என்னை மனசை மாற்ற நீ ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக நான் மனசை மாற மாட்டேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து போயிடு. இந்த பொங்கலில் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சனோ அதை விட பல மடங்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தமிழ், நான் உன்னோட மனசை ரொம்ப காயப்படுத்திட்டேன் தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் அது எதுக்காக பண்ண? நீ என்னை ஏமாத்தினதுனால தானே, என்னை துரோகம் பண்ணதுனால தானே. என்னை எதில் துரோகம் பண்ணாங்க? ஏதோ என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக என்னோட அம்மா அப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க. அந்த பொய்யை உங்ககிட்ட சொல்ல முடியாமல் அத்தனை நாளாக உங்ககிட்ட மறைக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் உங்ககிட்ட நானாக வந்து உண்மையை சொன்னனா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், ஏதோ அப்போ இருந்த கோவத்தினாலையும் வேகத்தினாலையும் அப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப இந்த விஷயத்த என்னை கேட்க வைக்காதீங்க. அந்த இடத்துல உங்களோட அப்பத்தாவோ இல்லை அப்பாவோ அம்மா ஸ்தானத்தில் யாரோ இருந்தாலையோ நீங்கள் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி கேட்டிருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நம்ம சேது இருந்துட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் நிற்கிறதுலே தெரியல நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு. அப்போது பொண்டாட்டினா மட்டும் அவ்வளோ இலக்காரமாக போச்சு அவங்களுக்கு. என்ன வேணாலும் பேசிடலாம், என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், திரும்ப என்கிட்ட பேச வராதிங்க. இனிமேல் என்கிட்ட பேச வந்தீங்கன்னா இந்த ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். நான் டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கலாம்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப என்கிட்ட இந்த மாதிரி வந்து என்னை சமாதானப்படுத்துறேன்னு பேசுறதா நினச்சி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்காமல் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு இந்த வீட்லையாச்சும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வராங்க. வந்த உடனே நம்ம கருப்பு இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள தமிழ்ச்செல்வி ரொம்ப கோவமாக இருக்கா? இங்கே பாரு மாப்பிள்ள, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையில் சீக்கிரமாக தமிழ்ச்செல்வி உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாவித்திரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. தான் எந்த பிரச்சனையுமே பண்ணலை, தான் மேலே எந்த தப்பும் வரல, ஆனால் இந்த வீட்டில் பிரச்சனை நடக்கிறத பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க. தாமரை இருந்துட்டு, என்னம்மா அவங்க அப்படியெல்லாம் பேசுகிறாங்க, அதுவும் மாமா இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு சொல்லியும் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னம்மா அவங்களுக்கு அவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோடு கேட்கவும், இங்கே பாருடி, அவங்க ஏதோ ஒரு முடிவு பண்ணி தாண்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால அவங்க பேசுறதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது. அவங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா, அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா, ரொம்ப சந்தோஷம், அதை பார்த்து ரசிக்கணும்டி. எதுக்காக நம்ம அதை பற்றி ஆராய்ஞ்சு அதை வந்து நம்ம தலையில் போட்டுக்கிட்டு நம்மளையே கஷ்டப்படுத்திக்கிட்டோம், அதெல்லாம் வேணவே வேணாம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கர கோவத்தோடையும் வேகத்தோடையும் காலேஜுக்கு கிளம்புறாங்க. கிளம்புன உடனே நம்ம கருப்பு இருந்துட்டு, வா தமிழ் போகலாம், இங்கே பாருங்கண்ணே, இனிமேல் யாருமே என்னை கார்லேயோ எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாதீங்க, எனக்கு போகவும் தெரியும் வரவும் தெரியும், இனிமேல் யாருமே எனக்காக எதுவுமே பண்ண தேவையில்லைண்ணே, எனக்காக நான் எல்லாத்தையுமே பண்ணிப்பேன் அப்படின்னு கோவத்தில் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு கருப்பு கிட்ட, இங்கே பாரு கருப்பு, உன்னோட வேலை தான் தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு போகிறதும் வரதும் உன்னோட வேலை தானே சொல்லியாச்சுல்ல, தமிழ்ச்செல்வி இப்போது நடந்து போகவே கூடாது, நீ காரில் தான் கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி கருப்பு கிட்ட சொல்லி அனுப்பி வச்சுறாங்க. கருப்பும் நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட ஓடி போயிட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, அதாவது சேதுமலை இருக்கிற கோவத்தில் ராஜாங்க மாமாவுக்கு மரியாதை கொடுக்காம போகக்கூடாதுல்ல, எதுக்காக தமிழ் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கே பாருங்கண்ணே, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறதா நினச்சி தான் என்னோட வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டு இருக்கேன், என்னோட சுயமரியாதையை இழந்து கண்டிப்பாக ஒரு நாளும் நான் சந்தோஷமாக வாழ்ந்துடும்னு மட்டும் நினச்சி பார்க்காதீங்க, என்னோட சுயமரியாதை இழந்து நான் எங்கேயுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு கருப்பு கிட்ட சொல்லவும், கருப்பு இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைனாலும் சொல்லலை, அதுக்காக நீ நடந்து போகணுமா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே, இந்த காரு பங்களா ஆடம்பரம் இது எல்லாமே அவங்களுக்கு சொந்தமானது எதுவுமே நான் இனிமேல் யூஸ் பண்ணுறதோ அதை அனுபவிக்கிறதோ எனக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, அதை நீயே நினச்சிக்கிட்டு இருக்க தமிழ், எதுக்காக தமிழ் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே பாருங்கண்ணே, உங்ககிட்ட நான் திரும்ப பேசலாம் முடியாதுண்ணே, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நடந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மலர் வராங்க. வந்த உடனே, அண்ணன் என்னென்ன ஆச்சு, எதுக்காக தமிழ்ச்செல்வி அவ்வளோ கோவமாக போகிறா, நான் கூப்பிட்டுட்டே இருக்கா, அவள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கா, என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மலரு, அவள் ரொம்ப கோவமாக போகிறான், அவகிட்ட போயிட்டு கொஞ்சம் 4 வார்த்தை ஆறுதலாக முன்னாடி பேசாம போய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ராஜாங்க, அதாவது
நம்ம கருப்பு இருந்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே ராஜாங்கத்துக்கிட்ட, இங்க பாருங்க மாமா, நான் தமிழ்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனா தமிழ்ச்செல்வி எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம். இனிமே அந்த ஆடம்பரத்துக்கும் இந்த பங்களாக்கும் எதுக்குமே நான் ஆசைப்பட கிடையாது. சுயமரியாதையோட வாழணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு கிட்ட சொல்லவும், கருப்பு இருந்துட்டு சொல்றாங்க. ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணதுனால தானே இப்போ இவ்வளோ பிரச்சனையும் வருது, என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரியா சேதோ, நீ பண்ணது தப்பு தானியா, ஆனால் நீ அந்த நிலைமையில இருந்துறப்போ நானும் உன்னை எதுவும் கேட்க முடியாதுல்ல, நீ ரொம்ப காயப்பட்டிருந்தில்ல, அதனால தான் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன்னு நான் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எந்த ஒரு பொண்ணாலையும் இதை ஏற்றுக்க முடியாதுடியா. அதனால தான் தமிழ்ச்செல்வி ரொம்பவே கோவமாக இருக்கா. கண்டிப்பாக ஒரு நாள் தமிழ்ச்செல்வி உன்னை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உன்கிட்ட வந்து சேருவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்றாங்க. இங்கே பாருங்கப்பா, இதனால் வரைக்கும் நான் அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நேற்று நடந்த விஷயத்தில் கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி ஜென்மத்துக்கும் என்னை ஏற்றுக்கவே மாட்டான்னு எனக்கு புரியுதுப்பா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, நீ கவலைப்படாத, தமிழ்ச்செல்வியோட மனசு எனக்கு தெரியும். கண்டிப்பாக உன்னை ஏற்றுப்பா. உன்னை விட்டு அவள் எங்கேயுமே போக மாட்டா. அது மட்டும் இல்லாமல் உன்னை தவிர வேறு யாருமே அவள் மனசில் நினச்சி பார்க்க மாட்டான்னு எனக்கு தெரியும். நீ கவலையப்படாத சேது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகனா ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழில் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே போய்கிட்டு இருக்காங்க. நம்ம மலர் ஓடி போயிட்டு, தமிழ் என்னாச்சு தமிழ், ஏன் தமிழ் இப்படியெல்லாம் பண்ணுற, இங்கே பாருங்கக்கா, என்னால் இப்போ வரைக்கும் அதை ஏற்றுக்கவே முடியலக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, இந்த உலகத்தில் எதுக்காக வாழ்றோன்ற அளவுக்கு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சுக்கா அப்படின்னு சொல்லவும், நம்ம மலர் இருந்துட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இது எல்லாத்தையும் மறந்து எப்போ நம்ம சேதுவை ஏற்றுப்பாங்க அப்படின்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.